ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நம்ம சேனலில் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போட்டிருக்கோம். யூகே வந்ததுக்கப்புறம் என்னென்ன பண்ணணுன்ற மாதிரி. அதே மாதிரி இன்னொரு வீடியோ யூகே வந்தோடனே நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிடக்கூடிய ஒரு விஷயம். ஒன்ஸ் நீங்கள் யூகே வந்தோடனே கார் வாங்கிடுறீங்க அப்படின்னா, கார் வாங்குறதுக்கான ஒரு டீட்டெயில்ஸ் என்னங்கிறது நம்ம சேனலில் இருக்குது, பார்த்துக்கோங்க. இன்றைக்கி வந்து யூகே பார்க்கிங் இங்கே எப்படி இருக்குது, ஸோ என்ன மாதிரியெல்லாம் இருக்குது. நம்ம இந்தியாவிலேருந்து வரும்போது இந்தியாவில் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். நம்ம எங்கே வேணாலும் பார்க் பண்ணுவோம், எப்படி வேணாலும் பார்க் பண்ணுவோம். ஒன்லி சில மாலுக்கு போனால் மட்டும்தான் வந்து பே பண்ணுவோம். பட் இங்கே யூகேல வந்து அப்படி கிடையாது. யூகேல வந்து சில பெரிய மால்களுக்கு போனால் நீங்கள் வந்து உங்களுக்கு ஃப்ரீ பார்க்கிங் இருக்கும். மற்றபடி எங்கே போனாலும் சரி நீங்கள் இப்போ பே பண்ணி தான் பார்க் பண்ணுற மாதிரி இருக்கும். டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் 8லேருந்து ஈவினிங் 6 வரை எங்கே பார்க் பண்ணாலும் அதுக்கு வந்து பே இருக்கும். எப்படி பண்ணணும் என்ன அப்படின்ற மாதிரி டீட்டெயிலான வீடியோ இது, வாங்க. இப்போ பார்க்கிங் பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங் 8 to ஈவினிங் 6 பே பார்க்கிங்னு சொல்லுவேன். ஸோ எங்கே போனீங்கன்னாலும் பார்க்கிங்க்கு வந்து ப்ராப்பராக வந்து இங்கெல்லாம் பார்க் பண்ணலான்னு சொல்லி மார்க் பண்ணியிருப்பாங்க. அந்த இடத்துல மட்டும்தான் நீங்கள் பார்க் பண்ணணும். அதே மாதிரி சில இடத்துல நோ பார்க்கிங் போட்டிருந்தாங்கன்னா பார்க் பண்ணக்கூடாது. ஸோ இந்த ஊரில் அதே மாதிரி டபுள் எல்லோ லைன் இருந்ததுன்னா பார்க் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், ரூல்ஸ் இருக்குது. நீங்கள் டிரைவிங் டெஸ்ட்டு முடிக்கும்போது அதில் தியரி டெஸ்ட்டில் வந்து தெரியும் எந்தெந்த சைன்ஸ் இருந்தால் என்ன ஃபாலோ பண்ணணும்னு. அதுக்கான டீட்டெயிலான வீடியோவும் நான் உங்களுக்கு ஃபர்தராக போடுறேன், டிரைவிங் ரிலேட்டடு. ஸோ அந்த சைன்ஸ் எல்லாம் பார்த்து தான் நீங்கள் பார்க் பண்ணணும். அதே மாதிரி இங்கே டிசேபிள்டு பார்க்கிங் அப்படின்னு சொல்லி நோட்டிஃபை பண்ணியிருப்பாங்க. அந்த இடத்துல கண்டிப்பாக பார்க் பண்ணவே கூடாது. பார்க் பண்ணால் கண்டிப்பாக பெனால்ட்டி போடுவாங்க. டிசேபிள்டு பார்க்கிங்கில் பார்க் பண்ணுறதா இருந்தால், இங்கே டிசேபிள்டாக ரியலாக இருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் உங்கள் கவுன்சிலுக்கு வந்து என்ஹெச்எஸ் மூலமாக அப்ளை பண்ணி ப்ளூ பேட்ச்னு ஒன்று சொல்லி உங்கள் ஃபோட்டோலாம் போட்டு ஒரு பேட்ச் ஒன்று கொடுப்பாங்க. அதை வந்து உங்கள் காரில் ஃப்ரண்ட்டில் வந்து விசிபிளாக தெரிகிற மாதிரி நீங்கள் டிஸ்பிளே பண்ணி நீங்கள் டிசேபிள்டில் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஓகே, நீங்கள் பார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா பார்க்கிங்க்குமே பக்கத்தில் வந்து ஒரு கியாஸ்க் மிஷின் மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ அங்கே போனீங்கன்னா நீங்கள் 1 ஹவர் பார்க் பண்ணணுமா, 2 ஹவர்ஸ் பார்க் பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி நீங்கள் அதில் ரேட்ஸ் வந்து போட்டிருப்பாங்க. 1 ஹவர்னால் மினிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா £1 ஆரம்பிக்கும். ரொம்ப ரேர் தான் £1, மினிமம் £2 தான் இருக்கும் நிறைய இடத்துல. சில ஏரியாவில் வந்து £1 இருக்கும். அப்படின்னா நம்ம ஊர் ரேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ₹100. இப்போ வந்து கரன்சி வேல்யூ ஏறிட்டு இருக்குது. ஸோ அதனால் 110, 120 அந்த ரேஞ்சு வரும். ஸோ அதே மாதிரி நீங்கள் 2 மணி நேரம்னா £4. ஸோ அதே மாதிரி 3 மணி நேரம், 5 மணி நேரம், ஆல் டேனா வந்து £12 அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். ஸோ இது மாதிரி நீங்கள் உடனே அந்த இதில் போய் கியாஸ்க் மிஷினில் போயிட்டு எய்தர் நீங்கள் கார்டில் பே பண்ணுற மாதிரி இருக்கும். சில கண்ட்ரி சைடு, நம்ம ஊர் வில்லேஜ் ஏரியான்னு சொல்லுவோம்ல, அதுங்க கண்ட்ரி சைடுன்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே போனீங்க அப்படின்னா கார்டு பே பண்ணுற மாதிரி இருக்காது. நீங்கள் ₹1 காயின் போட்டு தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் காயின் போட போட அந்த மிஷினில் வந்து கவுண்ட் ஆகிட்டே இருக்கும். £2 வந்திருக்கு, ஸோ 1 ஹவர் அப்படின்ற மாதிரி காட்டும். ஸோ நீங்கள் £4 போட்டிங்கன்னா 2 ஹவர்ஸ்னு ஆட்டோமேட்டிக்காக அதில் மாறும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பிரிண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து பிரிண்ட் ஆகும். அந்த டிக்கெட் எடுத்துகிட்டு வந்து உங்கள் காரில் ஃப்ரண்ட்லேயோ அல்லது சைடு விண்டோலேயோ விசிபிளாக தெரிகிற மாதிரி நீங்கள் அந்த ஸ்டிக்கரை வச்சுட்டு தான் நீங்கள் போகணும். அதே மாதிரி அதில் வந்து டைம் போட்டிருப்பாங்க. அந்த டைம் முடிகிறதுக்குள்ளே நீங்கள் பழையபடி வந்து அந்த இடத்துலேருந்து கார் எடுத்துடணும். ஸோ இங்கே இந்த கவுன்சில் நீங்கள் எந்த ஏரியாவில் பண்ணுறீங்களோ அந்தந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ ரேண்டமாகவே வந்து கவுன்சிலேருந்து ஆட்கள் வந்து செக் பண்ணுவாங்க. அதான் இன்ஸ்பெக்டர்ஸ் வந்து செக் பண்ணுவாங்க. செக் பண்ணும்போது அந்த டிக்கெட்ஸ் வந்து விசிபிளாக இல்லையோ, இல்லைன்னா நீங்கள் வந்து டைம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்கள் கார் அங்கே நின்னாலோ இங்கே பெனால்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து £100 வந்து பெனால்ட்டி போடுவாங்க. அந்த £100 வந்து உங்களுக்கு 15 டேஸ் டைம் கொடுத்து பே பண்ண சொல்லுவாங்க. £100 நம்ம ஊருக்கு ₹10,000. நீங்கள் வந்து ₹100 பே பண்ணுறீங்கன்னா ₹10,000 பே பண்ணுற மாதிரி வரும். ஸோ அதுவே நீங்கள் 1 வீக்குக்குள்ளே பே பண்ணிட்டீங்கன்னா £60 ₹6,000 கட்டணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வீட்டுக்கு டீட்டெயிலாக லெட்ரு வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அதை பே பண்ணுற மாதிரி வரும். இது ஒரு டைப்பு. ஸோ இன்னொரு இது பார்த்தீங்க அப்படின்னா, சில மாலுக்கெல்லாம் போகிறீங்க அப்படின்னா பே பண்ணி பார்க் பண்ணுற மாதிரி இருக்கும். சில மாலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லிமிட்டட் டைம் கொடுப்பாங்க. ஸோ இது மாதிரி 3 ஹவர்ஸ் பார்க் பண்ணிக்கலாம், 4 ஹவர்ஸ் பார்க் பண்ணிக்கலாம். நீங்கள் பார்க்கிங்கில் எல்லா இடத்துலையுமே கேமரா எண்ட் டு எண்ட், எங்கே நீங்கள் என்ட்ராவிலேருந்து வெளியில் வர்றதுலேருந்து உள்ளே எங்கெல்லாம் மூவ் ஆகுதோ எல்லா இடத்துலையுமே கேமரா வச்சுருப்பாங்க. காரோட இது வாட்ச் பண்ணுறதுக்கு நம்பர் பிளேட் வந்து ஈஸியாக அழகாக மானிட்டர் பண்ணிடும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 3 ஹவர்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்னா நீங்கள் உள்ள என்ட்ரான்லேருந்து அந்த எக்ஸிட் டைமு கரெக்டாக 3 ஹவர்ஸுக்குள்ளே நீங்கள் உங்கள் கார் வந்து வெளியில் போயிருக்கணும். ஸோ அப்படி இல்லைன்னா அகைன் அதுக்கும் பெனால்ட்டி இஷ்யூ பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும். ஒன்ஸ் நீங்கள் புதுசாக யூகேக்கு வரீங்க அப்படின்னா பார்க்கிங்கிறது வந்து நம்ம ஊரில் எதுவும் பெருசாக அது ஒரு இதாகவே இருக்காது. எங்கே வேணாலும் பார்க் பண்ணுவோம், ஒரு கடை முன்னாடி பார்க் பண்ணிடலாம். இங்கே அந்த மாதிரி எல்லாம் நீங்கள் நினச்ச இடத்துலலாம் பார்க் பண்ண முடியாது.
சில சூப்பர் மார்க்கெட்டுக்கெல்லாம் போகிறீங்கன்னா அங்கேயுமே பார்க்கிங் இருக்கும். நீங்கள் அங்கெல்லாம் ஃப்ரீ பார்க்கிங் தான். பட் டைமு 1 ஹவர் 2 ஹவர்ன்னு ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுருப்பாங்க. அந்த டைமுக்குள்ளே நீங்கள் ஷாப்பிங் முடிச்சுட்டு உங்கள் கார் எடுத்துகிட்டு போயிடணும். மேக்ஸிமம் அவங்க தர டைம் நமக்கு போதுமானதாக தான் இருக்கும். சிலவங்க என்ன பண்ணுவாங்க, உங்க 2 ஹவர்ஸ் ஃப்ரீ பார்க்கிங் இருக்குது, அங்கே போட்டுட்டு நம்ம பக்கத்தில் எங்கேயாவது போகலாம் அப்படின்ற மாதிரியும் போவாங்க. பட் அது வித்தின் டைமுக்குள்ளே வந்தால் பரவாயில்ல. பட் சில டைம் என்ன ஆகும்னா, உள்ளுக்குள்ளேயுமே சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே சிசிடிவியில் மானிட்டர் பண்ணுவாங்க. நீங்கள் இன்டென்ஷனலாக இங்கே காரை போட்டுட்டு வெளியில் போகிற மாதிரி இருக்குன்ற மாதிரி உங்களை அப்சர்வ் பண்ணாங்க அப்படின்னா, அதுக்குமே வந்து உங்களுக்கு அந்த சூப்பர் மார்க்கெட்டில் இருந்து உங்களுக்கு வந்து பெனால்ட்டி வந்து இஷ்யூ பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் ஓவராலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூகேல பார்க்கிங்கு. அதே மாதிரி நீங்கள் வேறு எங்கேயாவது அவுட்ஸ்கட் போகிறீங்க, எதுவும் டூரிஸ்ட் ஸ்பாட் போகிறீங்க அப்படின்னா, அங்கே எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே நீங்கள் என்ட்ரு ஆகிற இடத்துலேருந்து எக்ஸிட் ஆகிறதுலேருந்து எல்லா இடத்துலையுமே கேமரா இருக்கும். இப்போ ஒரு பார்க்கிங்குள்ளே போகிறீங்க, உள்ளே வந்து பார்க்கிங் வந்து ஃபுல் ஆயிடுச்சு, இல்லைன்னா உள்ளே போனதுக்கப்புறம் தான் தெரியுது உங்களுக்கு டூ மச்சாக சார்ஜ் இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு வந்து எப்போவுமே உள்ளே போயிட்டு வந்தாலே ஒன்று பண்ண மாட்டாங்க. 15 மினிட்ஸ் வரை உங்களுக்கு ஒரு ப்ரீத்திங் டைமாக இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் உள்ளே போய் பார்த்து எதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் எக்ஸிட் பண்ணலாம். அதுக்கெல்லாம் வந்து சார்ஜ் பண்ண மாட்டாங்க. பட் நீங்கள் ரொம்ப நேரம் எடுத்துகிட்டு உள்ளே ரொம்ப சுற்றிட்டு ஒரு ½ அன் ஹவர் ஒரு 40 மினிட்ஸ் கழித்து நீங்கள் எக்ஸிட் ஆகிறீங்கன்னா அவங்க வந்து நீங்கள் உள்ளே ஸ்டே பண்ண மாதிரி கன்சிடர் பண்ணிப்பாங்க. அதுக்கும் நீங்கள் பே பண்ணுற மாதிரி வரும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக வந்து ஹேண்டில் பண்ணணும். பண்ணிங்கன்னா நீங்கள் அன்னெசரியாக அந்த மாதிரி தேவையில்லாத பெனால்ட்டிஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணலாம். இது ஒன்று கியாஸ்க் மூலமாக பே பண்ணுறது சொன்னேன். அதே மாதிரி நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆப் வந்து இருக்கும். ஸோ லைக் ரிங்கோ, அதே மாதிரி பே பை ஃபோன், அது மாதிரி சில ஆப்ஸ் இருக்குது. ஆப்ஸ் மூலமாகவே நீங்கள் வந்து பார்க்கிங் வந்து சர்ச் பண்ணலாம். இப்போ நீங்கள் ஒரு சிட்டிக்கு போகிறீங்க, அந்த சிட்டியில் வந்து சீப்பான பார்க்கிங்ஸ் எங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த நீங்கள் போகிற லொக்கேஷனோட போஸ்ட் கோடு அதில் போட்டிங்க அப்படின்னா, போஸ்ட் கோடுனா நம்ம ஊர் பின்கோடு மாதிரி. ஸோ அதை போட்டிங்க அப்படின்னா அது நியர்பை பார்க்கிங்லாம் எவ்வளோ சீப்பான பார்க்கிங் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லும். அதை நீங்கள் ஃபைன் பண்ணிவிட்டு அந்த பார்க்கிங்கில் போயிட்டு பார்க் பண்ணிக்கலாம். பார்க் பண்ணோம்னா உங்கள் வெஹிக்கிள் நம்பரை வந்து அந்த ஆப்பில் ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா அது மூலமாகவே நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஸோ அந்த கேஸஸுக்கு வந்து நீங்கள் வந்து டிஸ்பிளே டிக்கெட்ஸ் எல்லாம் பண்ணணுன்ற நெசசிட்டி கிடையாது. அது ஆட்டோமேட்டிக்காகவே இப்போது இன்ஸ்பெக்டர் வந்து செக் பண்ணுறாங்க அப்படின்னா உங்கள் வண்டி நம்பரை போட்ட உடனே நீங்கள் ஆன்லைனில் இந்த மாதிரி ஆப்பில் பே பண்ணியிருக்கீங்கன்ற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்துடும். ஸோ அந்த நேரத்தில் உங்களுக்கு சார்ஜ் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி ஆப் ஆப்ஷன் இருந்தது அப்படின்னா. அது இல்லாமல் வெறும் கியாஸ் மட்டும் வச்சுருக்காங்கன்னா நீங்கள் டெஃபினட்டாக வந்து நீங்கள் பே பண்ணிவிட்டு அந்த டிக்கெட்டை வந்து டிஸ்பிளேவாக தெரிகிற மாதிரி விசிபிளாக வைக்கணும். ஸோ இதுதான் ஓவராலாக யூகே பார்க்கிங்கு. எல்லா இடத்துலையுமே நீங்கள் பே பண்ணணும். ஃப்ரீ பார்க்கிங் வந்து 6 மணிக்கு மேலே, 6 மணிக்கு மேலே நீங்கள் எங்கே வேணாலும் ஃப்ரீ பார்க் பண்ணிக்கலாம். பட் அங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா டிசேபிள் பார்க்கிங்கில் பண்ணக்கூடாது. ஸோ இது மாதிரி காமன் ரூல்ஸ் எல்லாமே அங்கேயும் அப்ளிகல் ஆகும். பட் என்ன நீங்கள் பே பண்ண தேவையில்ல ஆஃப்டர் 6 PM. சில மெயினான ஸ்பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 8 PMக்கு அப்புறம் தான் ஃப்ரீ பார்க்கிங் இருக்கும். எல்லா இடத்துலையுமே நோட்டீஸ் போர்டு இருக்கும். அதை பாருங்கள், பார்த்து அங்கே என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். பெனால்ட்டி இல்லாமல் நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் வீடியோவாக இருக்கும்னு நம்புகிறேன். இது மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது. வேறு என்ன வீடியோஸ் வேணுன்றத கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி நான் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போடுறோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஹெல்ப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.